சென்னை மாவட்டத்தில் முதல் மதிப்பெண்ணை பெற்று முதலிடம் பிடித்திருக்கும் மாணவி மதுமிதாவோடு நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் தற்போது நேரடியில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நீங்கள் தொடரலாம். கணேஷ், அதாவது சென்னை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கிடையான இந்த +2 தேர்வு முடிவுகள் இன்னைக்கு வெளியாகிருக்க நிலையில சென்னை மாவட்டத்தில் முதல் இடங்கள், அதாவது முதல் 2 இடங்களை பிடித்த டிஏவி ஸ்கூல், அதாவது கோபாலபுரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த பள்ளியில தான் தற்போது நிக்கிறேன். தற்போது என் அருகே டிஏவி ஸ்கூல், அதாவது இந்த சென்னை மாவட்டத்தில் முதல் இடம் பிடித்த மாணவி மதுமிதா கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுவோம். 2 பேருமே, அதாவது இந்த சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 இடங்கள், அதாவது 1155 மதிப்பெண்கள் பெற்ற 2 மாணவிகள் இந்த பள்ளியை சேர்ந்தவர்கள் தான். ஒருவர் அறிவரசி மற்றும் இன்னொரு மதுமிதா. 2 பேருமே நம்மளோட இருக்காங்க. அதே போல இந்த பள்ளியின் முதல்வர் நம்மளோட இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுவோம். தற்போது சென்னை மாவட்டத்தில் முதல் இந்த இடத்தை பிடிச்சிருக்கீங்க, எப்படி உணர்றீங்க? இதுக்கான என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் நீங்க பண்ணீங்க? சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த லாஸ்ட் 1 இயரா ரொம்ப எஃபர்ட் போட்டிருந்தோம். அதுவும் டீச்சர்ஸ்னால நிறைய எஃபர்ட். அதுக்கப்புறம் ஸோ ஐ தேங்க் மை டீச்சர்ஸ் அண்ட் மை பேரண்ட்ஸ். நீ சொல்லுமா, நீயும் அதாவது சென்னை மாவட்டத்தில் நீயும் முதல் இடத்துல இருக்க, அதுவும் ஒரே ஸ்கூல்ல இருந்து 2 பேரும் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கீங்க. இது எப்படி பாக்குறீங்க? நிஜமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்லாம் வர நினைச்சு கூட பார்க்கல. எங்க ஸ்கூலுக்கு பெருமை கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் 4 சப்ஜெக்ட்லயும் 200 வாங்கியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கணேஷ், தற்போது நம்மிடையே இந்த பள்ளியின் முதல்வரும் நம்மளோட இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். அதாவது முதல் 2 இடங்கள், அதாவது சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் மதிப்பெண்ணாகட்டும் 2ஆம் மதிப்பெண்ணாகட்டும் 1185 மற்றும் 1183 மதிப்பெண்களை உங்க பள்ளியின் மாணவிகள் வந்து பெற்றிருக்காங்க. எப்படி நீங்க பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நாங்க ஒர்க் பண்ணது ஸ்டேட் லெவல்ல வரணும்னு பார்த்தோம். ஆனா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தான் வந்திருக்கு. அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனா 2 மாணவிகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே தமிழ் டீச்சரும் சரி, மற்ற எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் ஒரு டீம் எஃபர்ட் பண்ணி எப்படியா வரணும்னு பார்த்து வந்திருக்கோம். அது கணேஷ், அதாவது இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் நான் முன்பே குறிப்பிட்டது போல சென்னை மாவட்டத்தின் முதல் 2 இடங்களை, அதாவது முதல் மதிப்பெண்ணான 1185 மதிப்பெண்ணை 2 மாணவிகள், அதாவது அறிவுகரசி மற்றும் மதுமிதா ஆகிய மாணவிகள் பெற்றிருக்காங்க. அதே போல 2வது இடத்தை மோனிஷா என்ற மாணவி 1183 மதிப்பெண்கள் பெற்ற 2ஆம் இடத்தை இதே பள்ளி தக்க வச்சிருக்கிறது ஒரு சாதனையாக தான் கருதப்படுது. கணேஷ், ஸ்டாலின், நீங்க சொன்னீங்க அந்த முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து அந்த மாவட்ட அளவிலான முதலிடம் அப்படிங்கறது தக்க வைப்பதற்காக அந்த பள்ளி ஏதாவது சிறப்பு விதங்கள்ல மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறாங்களா? அது பற்றி கேட்க முடியுமா? நிச்சயமா கணேஷ், அது குறித்து பள்ளி முதலிடமே கேட்போம். மேம், இப்ப அதாவது முதல் 2 இடங்கள்ல நீங்க பிடிச்சிருக்கீங்க. இதுக்கான சிறப்பு வகுப்புகள்லாம் பள்ளி மாணவிகளுக்கு எந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்க? இதுக்கான அதாவது மேற்கொண்டு என்னென்ன உந்து சக்தி அந்த மாணவிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க? நிறைய டெஸ்ட் கொடுப்போம். அதே மாதிரி சில ஸ்கூல் அதை இங்கிலீஷ் அண்ட் லாங்குவேஜுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதையும் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ் அண்ட் லாங்குவேஜ். அதனால முக்கிய ஒரு காரணம் அந்த தமிழ் எப்படியாவது வரணும்னு நினைச்சு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால ஐ எம் வெரி ஹாப்பி. இங்க சென்னை டிஸ்ட்ரிக்ட்லயாவது ஃபர்ஸ்ட் வந்தது ரொம்ப சந்தோஷம். வேற என்னென்ன சிறப்பு வகுப்புகள், அதாவது தொடக்கம் முதலே இப்ப 12ஆம் வகுப்பு தொடக்கம் முதலே பல பள்ளிகள்ல 11ஆம் வகுப்பு முடியும் தருவாயிலே கொடுத்துட்டு வராங்க. ஆனா இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான வகுப்புகள்லாம் கொடுத்துட்டு வந்தீங்க, நீங்க சொல்லுங்க. நாங்க எவ்ரி வீக் டெஸ்ட் கொடுப்போம். 1 hour கொஞ்சம் போர்ஷன்ஸ் கொடுப்போம். அண்ட் 11th போர்ஷன் முடிச்சிட்டு தான் 12th போர்ஷன் எடுப்போம். நாங்க எல்லாம் எடுக்க மாட்டோம். நிறைய டெஸ்ட் எழுதி கொடுப்போம், அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம். பசங்க நிறைய மாடல் பேப்பர்ஸ் எழுதி எங்ககிட்ட வாங்கி கரெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ பசங்க நிறைய ஒர்க் பண்ணி கோஆபரேட் பண்ணி அண்ட் பேரண்ட்ஸ் ஆல்சோ கோஆபரேட்டட். நீ சொல்லுமா, அதாவது நீ முக்கியமான 4 பாடங்கள்லயும் 200க்கு 200 மதிப்பெண் பெற்றிருக்க, சாதனை படைச்சிருக்க. இது எப்படி பாக்குற? எந்த மாதிரியான ஹார்ட் ஒர்க் நீ பண்ண? உங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க? டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் 2 பேருமே ரொம்ப ப்ரெஷர் பண்ணல. நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாங்கன்னு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் டெய்லி ஹோம்ஒர்க் மேத்ஸ் நிறைய வாட்டி போட்டு பார்த்தேன். அது மெயின் ரீசன். அதான் பிசிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ், மேத்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டினியூஸா ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தேன். அதான் மெயின் ரீசன். கணேஷ், அது மட்டும் இல்லாம தற்போது மதுமிதாவின் பெற்றோர் நம்மளோட இருக்காங்க. அவங்கள்ட்டையும் கேட்போம். சார், நீங்க சொல்லுங்க, உங்களோட பொண்ணு அதாவது சென்னை மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்க. நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? எந்த அளவுக்கு சந்தோஷமான தருணமா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமான தருணம் இது. பிகாஸ் நிறைய உழைக்கும் போது அதுக்கேற்ற பலன் கிடைக்கும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி மட்டில்லாத மகிழ்ச்சி. 2 பாயிண்ட் சொல்ல விரும்புறேன் இதுல. தமிழ் நான் அவங்களை எடுக்க சொன்ன காரணமே
ஸோ ஸ்டேட் ரேங்க் வரணுன்றதுக்காக தான் அது வரல. அதில் வந்து இங்கிலீஷ்ல கொஞ்சம் கம்மியாச்சு அந்த ஒரு சப்ஜெக்ட். மற்றபடி 3 சப்ஜெக்ட்ல வந்து 200 வாங்கியிருக்கா. மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில 1 மார்க் போயிட்டு 199 வாங்கியிருக்கா. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து 7ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து இன்னொரு ஸ்கூல்ல படிச்சிருந்தா, எந்த ஸ்கூலும் சொல்ல விரும்பல. ஸோ ஆனால் நான் வந்து எப்படியா இந்த ஸ்கூலில் டிஏவில போடணுன்றா என்னோட எய்ம் ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் எல்கேஜியை ட்ரை பண்ணேன், கிடைக்கல எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஸோ 7ஆம் கிளாஸ்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது அவளுக்கு. எப்படியா இந்த ஸ்கூல்ல போடணும், இந்த ஸ்கூல்ல போட்டால் நல்ல இது ஒரு ரிசல்ட் வரும்னு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஸோ நல்லா படிக்கிற குழந்தை அவ. ஸோ ஷி டிட் அ வெரி குட் ஜாப். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அவ இந்த மாதிரி ஸ்டேட் ரேங்க் வராட்டியும் ஸோ டிஸ்ட்ரிக்ட்ல முதல்ல வந்தது ரொம்ப சந்தோஷமான தருணம் எங்களுக்கெல்லாம். மேம், அதாவது ஒரு அப்பா வந்துட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு அம்மாவா நீங்க எப்படி உணர்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற என்ன சொல்ல விரும்புறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணா, ஸ்கூல்லையும் சரி வீட்லயும் சரி. நாங்க ப்ரெஷர் பண்ணாட்டியும் she took it personally. She had to get 200 for all the trouble she has undergone. கணேஷ், அதாவது அந்த பெற்றோர்களாகட்டும் பள்ளி முதல்வராகட்டும் அவங்களோட தரப்புல இருந்து அந்த சந்தோஷமான தருணத்தை வந்து எந்த அளவுக்கு பகிர்ந்து கொண்டாங்கன்னு நீங்க நேரடியாகவே பார்த்திருப்பீங்க கணேஷ்.